வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து தஞ்சாவூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஹவுஸ்னு ஒரு டார்ச்சர் எங்கே போனாலும் இருக்க தான் செய்யுது. யாரும் வர முடியல. வந்தால் இவங்க யார், என்ன ஏது அப்படின்னு ஒரு விசாரணை. நம்மளை பார்க்க ஒரு அண்ணன் தம்பி வருவாங்க, ஒரு முடியாதவங்க வருவாங்க. அதுவும் ஒரு அலௌடு கிடையாது. கேட்லேயே நின்று பேசிட்டு அனுப்பிச்சிடணும். இப்படிலாம் இருக்குது. ஆணி அடிக்கக்கூடாது, செல்ஃப் வைக்கக்கூடாது, நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. அது நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். வாடகை வீடாக இருக்க வச்சு அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் சிரமம்தான். உறவினர்கள் நிறைய பேர் வரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. சில இடத்துல இப்போ இருக்கிறதுல சில இடத்துல உறவினர்கள் நிறையா வரக்கூடாது, ஏன் அவங்கெல்லாம் 2 நாள் தங்குறாங்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் மினிமம் 2 பேர் தான் இருக்கோம். மனைவியும் தான் பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன். அதனால் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட்கள் நிறையா வந்தாங்கன்னா அதனால் ட்ரைனேஜ் பாதிக்கும், தண்ணியோட ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். இதெல்லாம் ஷேர் பண்ணி அதிகப்படுத்துவாங்க ஓனர்கள். அது கட்டுப்பட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போதைக்கு 2 பேர் இருக்கிறதுனால இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இது வரைக்கும் அல்ல. இனிமேல் கொண்டு ஆட்கள் வந்தால் அவங்க ஓனர் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். மக்கள் குரல் பகுதியில் தஞ்சாவூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.